day people. So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு Maruti Suzuki Dzire Vdi. ஸோ அதோட 30,000 கிலோமீட்டர் சர்வீஸு. ஸோ அதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போ நேற்றே வந்து நான் புக் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்களும் புக் பண்ணுறப்ப வந்து ஆஃபர்ஸ்லாம் கேளுங்க. ஆஃபர்லாம் கேட்டால் தான் தராங்க. நீங்கள் ஜஸ்ட்டு புக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு எதுவுமே உங்களுக்கு கிடையாது, உங்கள் நம்பருக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டுருவாங்க. அதே சமயம் நீங்கள் வந்து புக் பண்ணுறப்ப வந்து என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இந்த ஆஃபர் வேணாம், எனக்கு வந்து வீல் எலிமெண்ட் பேலன்ஸிங் வந்து ஃப்ரீயாக பண்ணித்தாங்க, இல்லை வீல் எலிமெண்ட் எனக்கு ஃப்ரீயாக பண்ணுங்க அப்படின்னாலும் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஜின் ஆயிலுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி கேட்டால் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் கேட்டப்போ வந்துட்டு நான் எனக்கு டெஃப்லன் கோட்டிங் ஃப்ரீயாக பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டேன். அது போல் வந்து கார் வேக்ஸ் கிட்டு வந்துட்டு இப்போ ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்துட்டு 500 + GST வரும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அதே பெட்டர்னு தோணுச்சு. சரி, ஏன்னா அந்த பாலிஷ் போடுறவர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேனுவலில் தான் போடுறாங்க. முன்னெல்லாம் வந்து பஃப் பண்ணுவாங்க, அந்த பஃப் பேடை வச்சு பஃப் பண்ணுவாங்க, போட்டுட்டு நல்லா காய விட்டுட்டு தேய்ப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ அது மாதிரிலாம் யாரும் பண்ணலை. எங்கள் வீட்டிலேயே ஆக்சுவலாக 3Mல வச்சுருக்கேன். ஸோ அதோட வீடியோவோட நான் லிங்க்கில் தரேன், அதை பாருங்கள். ஸோ அதுவே வந்து எனக்கு பெட்டராக இருக்குதான்னு தோணுது. இவங்க பண்ணுறத விட அது நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஜின் ஆயில் சேஞ்சு, அப்புறம் இன்ஜின் ஆயில் ஃபில்டர் சேஞ்சு, அதே மாதிரி கூலண்ட் ஆயில் வந்து நான் ஏற்கனவே மாற்றிட்டேன் வீட்டிலேயே. ஸோ மாற்றலை, ஜஸ்ட் டாப் அப் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் பிரேக் ஆயில் நானே செக் பண்ணிட்டேன். பேட்டரியும் ஒரு நல்லா தான் இருக்குது. பட் அந்த ஸ்டார்டிங் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினை கிராங்க் பண்ணுவோம்ல, ஸோ இன்ஜினை கிராங்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு டக்குன்னு அடிக்கும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்லைட்லி டிலே இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு தெரிஞ்சு ஒரு 3 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2018 எடுத்தது, 2.25 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப நாள் சும்மா வச்சிருந்தனால வேறு லைட்டாக வீக் ஆகிருக்கும் போல இருக்குது. ஸோ இந்த சர்வீஸ் முடிஞ்சோன்னா வந்துட்டு அந்த பில்லை வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன் எவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா திருச்சி PLA கண்டான்மெண்ட் வந்திருக்கேன். கண்டான்மெண்ட்டும் இருக்குது, தீரன் நகரும் இருக்குது இப்போ திருச்சியில். அதே மாதிரி பிள்ளையன்சன்ஸ் இருக்குது, ABT இருக்குது. ஸோ அங்கெல்லாம் தீரன் நகர் ABTலாம் போனதே இல்லை. பட் எப்போவுமே கண்டான்மெண்ட் தான் வருவேன். ஒரே தடவை தீரன் நகர் போனேன். ஆனால் தீரன் நகர் போனப்போ தான் தெரிஞ்சு உள்ளே போய் வச்சு சர்வீஸ் பண்ணுவாங்க, ஒன்றுமே தெரியாது, என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் இங்கே வந்து கஸ்டமர் லான்ச்சில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக விசிபிலிட்டி இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பாட்டுக்கு கொடுத்துட்டு நம்ம வண்டியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் இதே மாதிரி தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? சர்வீஸ்க்கு கொடுத்த வண்டியே எடுக்க போயிருக்கோம். இதுதான் ஃப்ரீ கிட்டு, ஈஸி ஸ்டார் கார் ஒர்க்ஸ் கிட்டு. எவ்வளோ ரூபாய் இது? 349 ரூபா தான் இன்க்ளூஸ் ஆஃப் ஆல் டேக்ஸு. ஆனால் என்ன சொன்னேன்னா 500 ரூபா மதிப்புள்ளது அப்படின்னாங்க. பரவாயில்ல, 350 ரூபாய்க்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது ஒன்று வாங்கினேன். இது என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த காரில் போடுறது போட்டாங்க போல இருக்குது ஏற்கனவே. அப்புறம் வின்ஷீல்டில் அந்த இது ஊற்றுவோம்ல ஷாம்பு, அது ஒரு 10 வாங்கி வச்சுருக்கேன். அது ஒரு 170 ரூபா. நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது, தூசிலாம் இல்லை. இந்த தடவை வந்துட்டு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த இடம் மட்டும் லைட்டாக கவர் பண்ணலை, பரவாயில்ல, வீட்டில் போய் தொடச்சிக்கலாம்.
இது என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரில. ரொம்ப கருப்பாக என்ன சொல்கிறது, அழுக்காக வர மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டில் நான் யூஸ் பண்ணுற அந்த கிளீனர் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு வராது. அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வராது. பட் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அழுக்கானதுக்கப்புறம் தூசி ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா அழுக்கு இது மாதிரி வரும். பட் இது வந்துட்டு துடைக்கிறப்பே அவ்வளோவுக்கு அழுக்கோடு இருக்கிற ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு துடைக்கிறதுனால இது மாதிரி வருது. ஏதாவது அவங்க பார்க்கணும் என்ன பண்ணுறது, அவ்வளோதான். இதில் இன்னொரு என்ன ப்ராப்ளம்னா, இதுவே ரொம்ப வழுக்குன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து பாலிஷே பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஆனால் ஏன் வந்து இதுக்கு வந்து பாலிஷ் பண்ணாங்கன்னு தெரில. ஒரு மாதிரி டக்குன்னு வாரம் அடிக்கிறேன், டக்குன்னு கையிலேருந்து வழுக்கிக்கிட்டு போகுது. வேறு இதான் வந்து பில்லு. அந்த பில்லை வந்து இந்த சைடில் வச்சுக்கோமா, இந்த சைடில் வர மாதிரி வைப்போம். மொத்தம் வந்துட்டு 6295 ரூபா, அதாவது 6295. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா வால் கேப்பு அங்கே வந்து காமிச்சல் 125 ரூபாய்க்கு அதை கழிச்சிருவோம். அப்புறம் ஸ்க்ரீன் வாஷு அது வந்து ஒரு 10 வாங்கினேன், அது 144 ரூபா. டேக்ஸோடு சேர்த்து அது ஒரு 170 ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் நம்ம என்னென்னலாம் மாற்றிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, அப்புறமேட்டு வந்துட்டு ஏதோ கேஸ் கேட்டுன்னு சொல்லி ஒரு 6 ரூபா 7 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. அப்புறம் ப்ளக் ஆயில் ட்ரெயின்னு போட்டு அது ஒரு 22 ரூபா 23 ரூபா போட்டிருக்காங்க டேக்ஸோட. அப்புறம் கேபின் ஏர் ஃபில்ட்ரு, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏசி ஃபில்ட்ரு அது ஒன்று. அப்புறம் பேப்பர் ஃப்ளோர் மேட்டு அது வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க, 1 ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. 3 குவான்டிட்டி போட்டிருக்காங்க. 2 தான் போட்டாங்க, 3ன்னு போட்டிருக்காங்க, என்னன்னு தெரில. நான் அங்கேயே பார்த்துருக்கணும், பரவாயில்ல. ஸோ கேலிபர் அசம்பிளி க்ரீசிங் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு 32 ரூபா 35 ரூபாய்ட்ட போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி. ஸோ அது வந்து எனக்கு எவ்வளோன்னு தெரில. இப்போ இதில் இருக்கிறது 28 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ரைட். ஸோ சூப்பர் கிளீனர் அது வந்து 1/2 லிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, 161 ரூபா ப்ளஸ் டேக்ஸு. அது மட்டும்தான் எனக்கு இது பண்ண, எப்படி சொல்கிறது, அது ஒரு டப்பா நான் 1/2 லிட்டராக யூஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி 4-5 வாட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி பரவாயில்ல. அது வந்து என்ன எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு பிரேக்கிங் பண்ணுறோம்ல, ஸோ பிரேக் பண்ணுற இடத்துல வந்துட்டு இந்த ஸ்ப்ரேவை அடித்து அந்த துரு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல நான் இல்லை ஆக்சுவலாக. எப்போவுமே நான் இருப்பேன், பட்டு இந்த சர்வீஸ்க்கு நான் இல்லை ஆக்சுவலாக, பட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது வந்துட்டு இன்ஜின் ஆயிலு. மொத்தம் வந்து 3 லிட்டர் 100 ml ஊற்றிருக்காங்க, 1715 ப்ளஸ் டேக்ஸு. இது இல்லாமல் வந்துட்டு பீரியடிக் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் 30,000 கொண்டானது வந்துட்டு 2280 ப்ளஸ் டேக்ஸு. அப்புறம் பிரேக் செட்டிங் சொல்லிட்டு 284 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு ஸ்விஃப்ட்டில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு இந்த 30,000 இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே மாற்ற மாட்டேன், எந்த இதுவும் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்துட்டு வீல் எலிமெண்ட் பேலன்சிங் வந்து எப்போயுமே எம்ஆர்எஃப் இல்லை மெக்லீனில் போய் பண்ணுவேன். அப்புறமாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பண்ணுறது கேலிபர் பின் க்ரீசிங் மட்டும் எப்போதுமே பண்ணிடுவேன். என்ன காரணம் அப்படின்னா வந்துட்டு பிரேக்கிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக வச்சுருக்கோம், பேடிங் ஒழுங்காக இருக்கா, உள்ளே இருக்க டிஸ்க் பேடு ட்ரம்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ துரு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே மாற்றுறது ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதான். மொத்தம் வந்து 1295. இதில் வந்து நான் ஒரு ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆஃபர் கொடுத்தாங்க அப்படின்னா 6000 இன் டோட்டல் அதான் எனக்கு கொடுத்தாங்க. வித் டேக்ஸு 6000 கொடுத்தாங்க. ஸோ 295க்கு நான் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த வால் கேப்பும் அந்த ஸ்க்ரீன் வாஷ் அந்த லிக்யூடும் வாங்கினேன், 10 வாங்கினேன், அவ்வளோதான். ஸோ மொத்தம் வந்து 6295, ஒரிஜினலாக 6000. அந்த ஒரு ஃப்ரீ ஆஃபர் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 30,000 வந்து ஒரு 6,000 ரூபா. அதுக்கு வந்துட்டு ஒரு 8,500லேருந்து ஒரு 9,000 ரூபா வச்சுங்க. உங்கள் 9,000 ரூபா வந்துடும் எப்படியும். இதே மாதிரி பிரேக்கு அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா 9,000 வரும். ஸோ 9, 6, 15. அதுக்கப்புறம் வந்துட்டு வீல் எலிமெண்ட் பேலன்சிங் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு 1, 2, 3, 4 தடவை பண்ணியிருப்போம் நம்ம 20,000. ஸோ அது வந்து ஒரு 4,000 ரூபா. ஸோ இந்த பக்கம் 9, 6, 4 கிட்டத்தட்ட ஒரு 19,000 ரூபா. ப்ளஸ் நம்ம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் போனோம்னா 1000 ருபீஸ். அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபா சர்வீஸ் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு மாருதி சுசுகியில் நம்மளுக்கு வருது. ஃபோர்டு ஃபிகோவில் டொயோட்டா இனோவா கூட வந்துட்டு ரொம்ப கம்மியாக வருதுன்னு சொல்கிறாங்க. பட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுறப்ப வந்து காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல, எல்லாமே ஒரே ரேட்டு இருக்க மாதிரி தான் தோணுது அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் வண்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட சர்வீஸ் காஸ்ட்டு ஸ்பேர்ஸோட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்.
ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான காருக்கு உண்டான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ போய் பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபெல்லஸ் ஃபார் டுடே. பை.